ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல 2026 மார்ச் மாதத்திற்கான திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய தேதி பற்றி TTD கொடுத்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். 2026 மார்ச் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் 18ஆம் தேதி காலையில 10 மணி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி காலையில 10 மணியோடு முடிவடையுது. இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு 4 ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா. நம்முடைய விருப்பத்திற்கேற்ப இந்த 4 ஆர்ஜித சேவாக்களுக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். அல்லது 4 ஆர்ஜித சேவாக்கள்ல 1-2 ஆர்ஜித சேவாக்கள் ஏற்கனவே செலக்ட் ஆகி நான் தரிசனம் பார்த்துட்டேன், மீதம் இருக்கக்கூடிய 2 ஆர்ஜித சேவாக்கள்ல நான் செலக்ட் ஆகணும்னு விருப்பப்படக்கூடியவங்க அந்த 2 ஆர்ஜித சேவாக்கள் மட்டும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 4 ஆர்ஜித சேவாக்களோ அல்லது 4 ஆர்ஜித சேவாக்கள்ல 1 அல்லது 2 அல்லது 3 ஆர்ஜித சேவா செலக்ட் செய்வது கூட நம்முடைய சாய்ஸ் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். இந்த ஆர்ஜித சேவாவில் நம்ம லக்கி டிப் மூலமாக செலக்ட் ஆனால் மட்டும் எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்கோமோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். லக்கி டிப் டிசம்பர் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல யாரெல்லாம் எந்த சேவாவில் எந்த தேதியில செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் PDF லிஸ்ட் டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. இதுல செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்றதுக்கு டிசம்பர் 20ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் டிடிடி டைம் கொடுப்பாங்க. இந்த லக்கி டிப்ல எந்த சேவாவில் நம்ம செலக்ட் ஆனாலும் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்துல போய் அவருடைய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்துல நின்று நம்ம பெருமாளை ரொம்ப அழகா ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த லக்கி டிப்பிற்காக ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து 2026 மார்ச் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஸ்ர தீப அலங்காரா சேவாவினுடைய புக்கிங் டிசம்பர் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் சேவாவையும் திருமலையில நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். சேவா பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் சேர்த்துதான் இந்த டிக்கெட் நாம புக் பண்றோம். அடுத்து ஆனுவல் ஆர்ஜித சேவாவான தெப்போத்சவம் சேவாவிற்கு 4 நாட்களுக்கு போன மாதமே புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை மார்ச் 1ஆம் தேதி திருமலையில நடக்கக்கூடிய தெப்போத்சவம் சேவாவிற்கான புக்கிங் மற்ற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களோடு சேர்ந்து டிசம்பர் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு புக்கிங் ஓபன் ஆகும். அடுத்த ஆனுவல் ஆர்ஜித சேவாவான வசந்தோத்சவம் சேவாவும் மார்ச் மாதத்துல நடக்கக்கூடிய காரணத்தினால அதற்குரிய தரிசன டிக்கெட்டுகளும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களோடு சேர்த்து டிசம்பர் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். சோ இந்த முறை டிசம்பர் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவாக்கள் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஸ்ர தீப அலங்கார சேவா, தெப்போத்சவம் சேவாவினுடைய கடைசி நாள் மற்றும் வசந்தோத்சவம் சேவாவினுடைய முதல் 2 நாட்களுக்கான புக்கிங் ஓபன் ஆகும். தெப்போத்சவம் சேவா மற்றும் வசந்தோத்சவம் சேவாவினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கக்கூடிய வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2026 மார்ச் மாதத்திற்கான வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் டிசம்பர் 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த வெர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் சேவாவை திருமலையில போய் நேரடியாக பார்க்க முடியாது. சேவாவை SBC சேனல்ல யூடியூப் மூலமாகவோ அல்லது டிவியிலேயோ நம்ம வீட்டுல இருந்தபடியே பார்த்துக்கலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய தேதியில திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். 2026 மார்ச் மாதத்திற்கான திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் டிசம்பர் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் டிடிடி எல்லா பக்தர்களுக்குமே இலவசமாக தான் கொடுக்கறாங்க. இந்த டிக்கெட் நாம புக் செய்தால் கோவிலுக்குள்ள ஒரே ஒரு முறை மட்டும் அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு அங்க பிரதட்சணம் செய்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அங்க பிரதட்சணம் பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் சேர்த்துதான் இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்றோம்.
2026 மார்ச் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் டிசம்பர் 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்தால் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையில் இருந்து சுமார் 10 அடி தூரத்துல நின்று நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். 2026 மார்ச் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் டிசம்பர் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். 2026 மார்ச் மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் டிசம்பர் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். மார்ச் மாதத்திற்கான திருமலை, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் டிசம்பர் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். 2026 ஜனவரி மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் டிசம்பர் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். 2026 ஜனவரி மாதத்திற்கான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் டிசம்பர் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். 2026 ஜனவரி மாதத்திற்கான ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் டிசம்பர் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் கீழ் திருப்பதியில அலிப்ரி நடைபாதை ஆரம்பமாக கூடிய இடத்துல ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு ஹோமம் அட்டன் செய்து முடித்த உடனே திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஹோமம் பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் சேர்த்து தான் இந்த ஹோமம் டிக்கெட்ஸ் நாம புக் பண்றோம். இந்த ஹோமம் டிக்கெட் கப்பிள் டிக்கெட், அதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் தான் நாம புக் பண்ண முடியும். அந்த ஒரு தரிசன டிக்கெட்லயே 2 பேர் ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. அம்மா பொண்ணு அப்பா பையன் அல்லது அப்பா பொண்ணு அம்மா பையன் என்று ஒரே ஜெண்டராக கூட இருக்கலாம். அல்லது 2 ஃப்ரெண்ட்ஸ், 2 சிஸ்டர்ஸ், 2 பிரதர்ஸ் என்று யார் 2 பேர் வேண்டுமானாலும் ஒரே ஜெண்டராக இருந்தால் கூட எந்தவித பிரச்சனையும் கிடையாது. யார் 2 பேர் வேண்டுமானாலும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1600 ரூபாய். 2026 மார்ச் மற்றும் ஜனவரி மாதத்திற்கான கம்ப்ளீட் திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி டிடிடி இப்போ அபிஷியலா அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நாம புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டுகள் ஒவ்வொன்றும் எப்படி புக் பண்ணணும் என்கிற தனித்தனி வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்முடைய சேனலினுடைய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்கு உடன் உங்களுடைய மொபைலில் கிடைக்க வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.